சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட யாராச்சும் ஒருத்தர் மூலியம் தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கனவு மூலியம் தெரியும், இந்த இடத்துல நம்ம கோயில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதுமாதிரி நம்ம சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் ஈஸியான வேலை, உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். அப்படி ரொம்பவுமே தெரியாதவங்களாம் சொன்னவங்க நம்ம சமயபுரம் வச்சல் இருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் அதாவது என்ன எல்லா அம்மனுக்கும் அதுதான் வந்து அதனால் சமயபுரம் சாமி கும்பிட சொல்லியிருக்கோம். பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் சமயபுரம் போயிருங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் இல்லைன்னா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இல்லை எல்லை சாமி தான் எங்களை எல்லை தெய்வமாக இருந்தால் கருப்பனை கும்பிடலாம், இல்லைன்னா முனியை கும்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் நீங்கள் எப்போ வாங்கினாலும் அதில் ஒரு சூட்சமும் இருக்குது. புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம் தான் வாங்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு நீங்கள் எங்கே எலுமிச்சம்பழம் வாங்குறீங்கன்னாக்கா ஒரு புள்ளி இல்லாமல் வாங்குங்க. அதை வாங்கி தான் உங்கள் வீட்டில் நீ வைக்கணும். எந்த பரிகாரம் எது பண்ணாலுமே அதுதான் ஒன்று. அதேமாதிரி நீங்கள் அறுத்து கொடுக்குறதாஇருந்தாலும் அந்த புள்ளி இல்லாத தான் வாங்கணும். அதுமாதிரி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த புள்ளியோடு இருந்துச்சுனாக்கா என்னென்னாக்கா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த புள்ளியோடு இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து ஏதோ